ஒன்று சிக்கல், இன்னொன்று செல்வம். இந்த இரண்டில் நல்லதை தேர்ந்தெடுக்க உதவும் பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது மிதுனம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே புத்திசாலித்தனமும் பேச்சு திறனும் வேகமான சிந்தனையும் கலந்த ஒரு அரிய மனிதர்களாக விளங்குகிறார்கள். இவர்களின் மனம் எப்போதும் புதிய விஷயங்களை அறிய துடிக்கும், புதிய அனுபவங்களை தேடும், புதிய பாதைகளை உருவாக்க நினைக்கும் தன்மை கொண்டது. ஒரு விஷயத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கும் போதே அடுத்த விஷயத்தை ஆராய தொடங்கிவிடும். இவர்களின் சுறுசுறுப்பு மற்றவர்களை ஆச்சரியப்பட வைக்கும். இவர்களுடைய வார்த்தைகள் தேன் சொட்டுவது போல இனிமையாக இருக்கும். அதே சமயம் அறிவின் நறுமணமும் அதில் கலந்திருக்கும். எந்த சூழ்நிலையிலும் தங்களை பொறுத்து கொள்ளும் வல்லமை இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். கூட்டத்தில் இருந்தாலும் தனித்துவம் இழக்காமல் தங்களை வெளிப்படுத்தும் திறமை மிதுனம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலமாகும். இவர்கள் உள்ளத்தில் எப்போதும் ஒரு குழந்தைத்தனமான சுறுசுறுப்பும் ஒரு பெரியவர்களின் அறிவார்ந்த ஆழமும் ஒரே நேரத்தில் குடிக்கொண்டிருக்கும். அதனால்தான் சிரிப்பையும் சிந்தனையும் ஒன்றாக கலக்கத் தெரிந்தவர்கள் என்று சொல்லப்படுவார்கள். வாழ்க்கையை ஒரு புத்தகமாக எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு புத்தகத்தையும் பக்கத்தையும் ஆர்வத்தோடு வாசிக்க விரும்புவோர்கள் மிதுனம் ராசிக்காரர்கள். ஒரே இடத்தில் சும்மா உட்கார்ந்து இருக்க முடியாத இவர்களின் மனம் காற்றைப் போல அலைந்து திரியும். பேசுவதில் மட்டுமல்ல, எழுதுவதிலும் விளக்குவதிலும் புரிய வைப்பதிலும் இவர்களுக்கு தனி முத்திரை உண்டு. நண்பர்களிடையே இவர்கள் பேச்சு ஒரு கவர்ச்சி, குடும்பத்திற்குள் இவர்களுடைய ஆலோசனை ஒரு ஆதாரம், சமூகத்தில் இவர்களுடைய நடத்தை ஒரு முன் உதாரணமாக மாறக்கூடிய சக்தி கொண்டது. வாழ்க்கை முறையை பார்க்கும்போது மிதுனம் ராசிக்காரர்கள் ஒரே பாதையில் நடப்பதை விட பல பாதைகளை தேடி செல்ல விரும்புபவர்கள். இவர்களுக்கு மாற்றம் என்பது பயமல்ல, அது ஒரு மகிழ்ச்சி. இன்று ஒரு வேலை, நாளை இன்னொரு வேலை, பிறகு வேறொரு வேலை, இப்படியாக அனுபவங்களை சேர்த்து கொண்டு வாழ்க்கையை ஒரு பயணமாக மாற்றுவார்கள். இவர்களின் தினசரி நடைமுறையில் சிந்தனைக்கு இடமளிக்கும் நேரம் அதிகம் இருக்கும். அந்த சிந்தனை தான் இவர்களை முன்னேற்றும் இயந்திரம். உறவுகளிலும் இவர்களுக்கு பேச்சும் புரிதலும் மிக முக்கியம். மனம் ஒத்தவர்களுடன் இருந்தால் இவர்கள் வானத்தை தொடும் உயரத்தில் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள். அதே சமயம் மனம் புரியாத இடங்களில் விரைவில் சலிப்படையும் தன்மையும் இவர்களிடம் காணப்படும். ஏனென்றால் அதிர்ஷ்டம் என்றால் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அது ஒரே நேரத்தில் பல வாயில்களாக திறக்கப்படும் கதவு போல் இருக்கும். இவர்களின் அறிவும் தொடர்பு திறனும் சூழ்நிலையை உணர்ந்து நடக்கும் குணமும் இணைந்தால் ராஜயோகம் போன்ற உயர்ந்த நிலைகளை எட்ட முடியும். சொல்வதிலும் செய்வதிலும் நேர்த்தி இருந்தால் பணம், பதவி, புகழ் மூன்றையும் ஒரே நேரத்தில் பெறும் வல்லமை இவர்களிடம் உள்ளது. குறிப்பாக எழுத்து, பேச்சு, வியாபாரம், கல்வி, ஊடகம் போன்ற துறைகளில் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகம். வாழ்க்கையின் சில கட்டங்களில் ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் அவற்றை சிந்தனையால் சமாளித்து மீண்டும் எழுந்து நிற்பது மிதுனம் ராசிக்காரர்களின் இயல்பு. மொத்தத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் என்றால் அவர்கள் ஒரு நடமாடும் கருவி களஞ்சியம் போலவும் சிரிப்பும் சிந்தனையும் கலந்த ஒரு மனித வடிவமாகவும் விளங்குகிறார்கள். வாழ்க்கையை ஒரு சுமையாக உள்ள ஒரு கலைப்படைப்பாக மாற்ற நினைக்கும் இவர்களின் மனம் எப்போதும் புதுமையை நேசிக்கும். இன்று கற்றதை நாளை சொல்லும் ஆசை, நாளை காண்பதை மற்றவர்களுக்கு காட்டும் திறன், இதுவே இவர்களின் வாழ்க்கை மந்திரம். அதனால்தான் மிதுனம் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் யாரை சந்தித்தாலும் அவர்களின் நினைவில் நீண்ட காலம் நிற்கும் தனித்துவமான நட்சத்திரங்களாக விளங்குகிறார்கள். அதாவது மிதுனம் ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை என்பது ஒரு கவிதை போல இருக்கும். ஆனால் அந்த கவிதையில் ஒவ்வொரு வரியும் புதுமை நிறைந்ததாக இருக்கும். இவர்களுக்கு காதல் என்றால் வெறும் உணர்ச்சி அல்ல, அது ஒரு உரையாடல், ஒரு புரிதல், ஒரு மனம் ஒத்திசைவு. பேசி பேசி மனதை கவர்வது இவர்களின் இயல்பு. ஒருவரை விரும்பினால் அவர்களிடம் தங்கள் எண்ணங்களை, கனவுகளை, சிரிப்புகளை எல்லாம் பகிர்ந்து கொள்வார்கள். அதே நேரத்தில் சுதந்திரம் இவர்களுக்கு மிகவும் முக்கியம். கட்டுப்படுத்தப்படும் காதலை விட புரிந்து கொள்ளப்படும் காதலவே அதிகம் விரும்புவார்கள். வாழ்க்கை துணையாக வந்தவரும் இவர்களின் எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டால் அந்த உறவு ஒரு நண்பனான காதலும் கலந்த இனிய பயணமாக மாறும். மனம் குளிர்ந்தால் இவர்கள் உலகமே மறந்து அன்பு பொழிவார்கள். மனம் சலித்தால் அமைதியாக விலகி கொள்ளும் தன்மையும் இருப்பதால் அவர்களை புரிந்து கொள்ளும் பக்குவம் எதிர்பார்க்கப்படுகிறது. மிதுனம் ராசிக்காரர்களின் வேலை மற்றும் தொழில் வாழ்க்கை என்பது ஒரு திறந்த வானம் போன்றதே. ஒரே அலுவலகம், ஒரே மேசை, ஒரே வேலை என்றால் இவர்களுக்கு சற்று சலிப்பு வந்துவிடும். சிந்தனைக்கு இடமளிக்கும் வேலைகள், பேசத் தெரியும் வேலைகள், எழுதத் தெரியும் துறைகள் இவர்களுக்கு சொர்க்கம் போன்றவை. ஆசிரியர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், வியாபாரி, விளம்பரத்துறை, தகவல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் இவர்களின் அறிவுத்திறன் மலரும். மேல் அதிகாரிகளிடம் தங்கள் கருத்துக்களை தைரியமாக சொல்வார்கள். கீழப்படிதலாக இருந்தாலும் சிந்தனை இல்லாமல் நடக்க மாட்டார்கள். ஒரே வேளையில் நீண்ட காலம் இருந்தாலும் அந்த வேலையை புதுமையாக மாற்றிக்கொள்வார்கள். அதனால்தான் இவர்களுக்கு முன்னேற்றம் மெதுவாக வந்தாலும் அது வந்த பிறகு நிலைத்திருக்கும். பணம் மற்றும் பொருளாதாரம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சிந்தனை விளையாட்டு போல இருக்கும்.
சம்பாதிப்பதில் புத்திசாலித்தனம் காட்டுவார்கள். ஆனால் சேமிப்பதில் சில சமயம் கவனக்குறைவு இருக்கும். இன்று கிடைத்ததை நாளைக்காக வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் அவர்கள் வாழ்க்கைகளே மாறும். இவர்களுக்கு பணம் என்பது பாதுகாப்பு மட்டுமல்ல, அனுபவம் பெறும் கருவி. பயணம், கல்வி, புத்தகங்கள், புதிய தொழில்நுட்பம் போன்றவற்றில் செலவு செய்வதை விரும்புவார்கள். சரியான திட்டமிடல் இருந்தால் இவர்களின் வருமானம் பல வழிகளில் பெருகும். வியாபாரத்தில் இருந்தால் பேசும் திறன் லாபகரமாக இருக்கும். வேலைப்பளுவில் இருந்தால் அறிவுத்திறன் சம்பளமாக மாறும். அதிர்ஷ்ட காலங்களில் திடீரென பணவரவு அதிகரிக்கும் வாய்ப்புகளும் உண்டு. ஆரோக்கியம் மற்றும் மனநிலை பற்றி பேசும்போது மிதுனம் ராசிக்காரர்களின் உடலை விட மனமே முக்கியம். மனம் சந்தோஷமாக இருந்தால் உடல் தானாகவே சுறுசுறுப்பாகவே இருக்கும். அதிகமாக யோசிப்பது, கவலைப்படுவது, தூக்கத்தை குறைப்பது இவர்களுக்கு பொதுவான பிரச்சனை. அதனால் நடைப்பயிற்சி, யோகா, தியானம் போன்றவை இவர்களுக்கு மிகப்பெரிய மருந்து. காற்று மாறும் போது உடல் சோர்வு, தலைவலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடும். ஆனால் தங்களை கட்டுப்படுத்தி கொண்டு உணவு பழக்கத்தையும் தூக்கத்தையும் சரி செய்தால் இவர்களின் உடல் நீண்ட காலம் சுறுசுறுப்புடன் இருக்கும். மனம் தெளிவாக இருந்தால் மிதுனம் ராசிக்காரர்கள் எந்த நோய்களையும் பயணமாக நினைக்காமல் பயமாகவும் எதிர்கொள்ளும் தைரியம் உடையவர்கள். ஆன்மீக மற்றும் வாழ்க்கை தத்துவம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ஒரு தேடல். அவர்கள் கண்மூடித்தனமாக எதையும் நம்ப மாட்டார்கள். கேள்வி கேட்பார்கள், விளக்கம் தேடுவார்கள், அனுபவம் பார்த்து நம்புவார்கள். அதனால் இவர்களின் ஆன்மீகம் ஒரு புத்தகத்திலிருந்து அல்ல, வாழ்க்கையிலிருந்து பிறக்கும். கோயில், வழிபாடு, தியானம் ஆகியவற்றை விரும்பினாலும் அதில் உள்ள அர்த்தத்தை புரிந்து கொள்ள விரும்புவார்கள். வாழ்க்கை என்பது ஒரு பாடசாலை என்ற எண்ணத்தோடு வாழ்வார்கள். நல்லதும் கெட்டதும் இரண்டையும் பாடமாக எடுத்துக்கொண்டு முன்னேறும் குணம் இவர்களை உள்ளார்ந்த சக்தி கொண்டவர்களாக மாற்றுகிறது. அதே போல மிதுனம் ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு புத்தகத்தின் பல போவங்கள் போல இருக்கும். இவர்கள் குடும்பத்தில் அமைதியை விரும்பினாலும் அதே நேரத்தில் சுறுசுறுப்பையும் புதுமைகளையும் கொண்டு வருபவர்கள். வீட்டில் அமைதி இருந்தால் அந்த அமைதியை இன்னும் இனிமையாக்குவார்கள். வீட்டில் சலிப்பு இருந்தால் தங்கள் பேச்சாலும் செயலாலும் அதை மாற்ற முயல்வார்கள். பெற்றோர்களிடமும் மரியாதையும் உடன் பிறந்தவர்களிடம் நட்பும் கலந்த வைத்திருப்பார்கள். குடும்ப பிரச்சனைகள் வந்தால் அதனை வாக்குவாதமாக மாற்றாமல் உரையாடலாக மாற்றும் திறமை இவர்களுக்கு உண்டு. அதனால்தான் இவர்கள் இருக்கும் வீடு பெரும்பாலும் சிரிப்பும் உரையாடலும் நிறைந்த இடமாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் தங்கள் சிந்தனைகளில் மூழ்கி குடும்பத்தின் உணர்வுகளை கவனிக்காமல் போகும் வாய்ப்பும் உண்டு. அந்த நேரங்களில் சிறிது கவனம் செலுத்தினால் குடும்பம் இவர்களுக்கே ஒரு பெரிய ஆதாரமாக மாறும். நண்பர்கள் மற்றும் சமூக உறவுகள் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு மையப்புள்ளி. இவர்களுக்கு நண்பர்கள் என்பது பொழுதுபோக்குக்கான மனிதர்கள் அல்ல, அது ஒரு அனுபவ பள்ளி. விதவிதமான மனிதர்களுடன் பழகி அவர்களின் எண்ணங்களை அறிந்து தங்கள் அறிவை மேலும் விரிவுபடுத்திக் கொள்வார்கள். எந்த கூட்டத்திலும் இவர்கள் பேசத் தொடங்கினால் அந்த இடமே ஒரு மேடையாகிவிடும். நகைச்சுவையும் அறிவும் கலந்து பேசுவதால் இவர்களை சுற்றி மனிதர்கள் கூடிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் எல்லோரையும் நெருக்கமாக அனுமதிக்க மாட்டார்கள். மனம் ஒத்த சிலரையே உண்மையான நண்பர்களாக ஏற்றுக்கொள்வார்கள். சில சமயம் நண்பர்களின் வார்த்தைகள் இவர்களின் மனதை அதிகமாக பாதிக்கும். அதனால் யாரை நம்புவது என்று தெரிந்து கொண்டால் வாழ்க்கை மிகவும் எளிதாகிவிடும். மிதுனம் ராசிக்காரர்களின் மறைமுக பலவீனங்கள் வெளியில் தெரியாமல் உள்ளே ஒளிந்திருக்கும். அதிகமாக யோசிப்பது, ஒரே விஷயத்தில் நீண்ட நேரம் நிலைத்திருக்க முடியாமல் அலைந்து திரிந்து முடிவெடுக்க தாமதிப்பது ஆகியவை இவர்களின் முக்கிய சவால்கள். இன்று ஒரு திட்டம், நாளை இன்னொரு திட்டம் என்று மாற்றிக்கொண்டே இருப்பதால் ஆரம்பித்ததை முடிக்காமல் விடும் பழக்கம் சிலருக்கு இருக்கும். மனம் வேகமாக ஓடுவதால் உடல் சில நேரங்களில் அதை தாங்க முடியாமல் சோர்வடையும். உணர்ச்சிகளை வார்த்தைகளால் மடக்கும் குணம் இருப்பதால் உள்ளுக்குள் வலி இருந்தாலும் வெளியே சிரித்து கொண்டே இருப்பார்கள். இந்த பலவீனங்களை புரிந்து கொண்டு தங்களை கட்டுப்படுத்தி கொண்டால் கற்றால் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நேர்கோட்டு பயணமாக மாறும். பெரிய வெற்றி பெறும் ரகசியம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய மனதில்தான் உள்ளது. பல விஷயங்களை ஒரே நேரத்தில் செய்யும் திறன் அவர்களுக்கு வரம். ஆனால் அதையே சரியான திசையில் பயன்படுத்தினால் அது மந்திரமாக மாறும். ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்து அதில் தொடர்ந்து முயற்சி செய்தால் அவர்கள் அடையாத முடியாத உயரம் எதுவுமே இல்லை. பேசும் திறனை தொழிலாக மாற்றினாலும் எழுதும் திறனை வியாபாரமாக மாற்றினாலும் அறிவை பணமாக மாற்றும் வல்லமை இவர்களுக்கு உண்டு. முக்கியமாக தங்கள் சிந்தனையை நம்பி முன்னேறும் போது மற்றவர்கள் சொல்வதையெல்லாம் மனதில் வைத்து குழப்பம் அடையாமல் இருந்தால் அவர்களின் வாழ்க்கை பாதை தெளிவாகும். ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் பெற வேண்டும் என்ற ஆசையை படிப்படியாக உயர வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் வெற்றி நிலையானதாக மாறும். பரிகாரம் மற்றும் மனவளர்ச்சி வழிகள் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை எளிமையாக்கும் கருவிகள். தினமும் சிறிது நேரம் அமைதியாக உட்கார்ந்து மூச்சை கவனிப்பது இவர்களின் மனவேகத்தை கட்டுப்படுத்தும். புதன்கிழமைகளில் புத்தக வாசிப்பு, கல்வி சம்பந்தமான செயல்கள், உதவி செய்யும் பழக்கம் ஆகியவை இவர்களுக்கு நல்ல அதிர்வை தரும். பச்சை நிறம், இயற்கை, காற்று ஆகியவற்றுடன் தொடர்பு வைத்து கொண்டால் மனம் லேசாகும். வார்த்தைகளை நன்மையாக பயன்படுத்துவது இவர்களின் உண்மையான வழிபாடு. பிறருக்கு அறிவு பகிர்ந்தால் அது இவர்களுக்கு அதிர்ஷ்டமாக திரும்பி வரும். மிதுனம் ராசிக்காரர்கள் ஒரு நதி போல எப்போதும் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் சரியான திசை கிடைத்தால் கடலை சேர்வார்கள். அறிவும் பேச்சும் அவர்களுடைய படகு, அனுபவம் அவர்களுடைய துடுப்பு, முயற்சி
அவர்களுடைய திசை காட்டி. இந்த மூன்றும் இணைந்தால் மிதுனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்களின் குழந்தை பருவம், இளமை, முதுமை, வாழ்க்கை 3 காலங்களிலும் 3 விதமான மலர்களைப் போல மலர்கிறது. குழந்தை பருவத்தில் இவர்கள் கேள்விகளின் மழை, ஏன், எப்படி, அப்படியா என்ற கேள்விகள் இவர்களின் வாயில் எப்போதும் தயாராக இருக்கும். விளையாட்டிலும் புத்தகத்திலும் சம அளவு ஆர்வம் காட்டுவார்கள். நண்பர்களை உடனே ஈர்க்கும் சிரிப்பும் பேச்சும் இருப்பதால் பள்ளியில் இவர்களை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருக்கும். இளமை காலத்தில் இவர்களின் சிந்தனை வேகம் இரட்டிப்பாகும். கனவுகள், திட்டங்கள், ஆசைகள் எல்லாம் ஒரே நேரத்தில் பிறக்கும். சில நேரங்களில் திசை தெரியாமல் குழப்பம் வரலாம். ஆனால் அந்த குழப்பமே இவர்களுக்கு வாழ்க்கை பாடமாக மாறும். முதுமையில் மிதுனம் ராசிக்காரர்கள் அறிவின் களஞ்சியமாக மாறுவார்கள். அனுபவங்களை கதைக்களமாகவும் பாடங்களாகவும் சொல்லி மற்றவர்களை வழிநடத்தும் ஆசான்களாக இருப்பார்கள். வாழ்க்கையின் 3 கட்டங்களிலும் கற்றல் என்ற தீபம் அணையாமல் எரியும் ராசி மிதுனம். ஆண் மிதுனம், பெண் மிதுனம் வேறுபாடுகள் வெளிப்படையில் சிறியதாக தோன்றினாலும் உள்ளுக்குள் தனித்துவம் நிறைந்தவை. ஆண் மிதுனம் ரசனக்காரர்கள் தங்கள் எண்ணங்களை உடனே வெளிப்படுத்த விரும்புவார்கள். பேசுவதன் மூலம் மன அழுத்தத்தை குறைப்பவர்கள். தொழில், சமூக உறவுகள், நண்பர்கள் என உலகத்தை விரிவாக அணுகுவார்கள். பெண் மிதுனம் ராசிக்காரர்கள் சிந்தனையில் கூர்மை, நடத்தில் நயனம், பேச்சில் இனிமை ஆகிய 3ஐயும் சேர்த்து வைத்திருப்பார்கள். குடும்பத்தையும் உலகத்தையும் ஒரே நேரத்தில் சமநிலைப்படுத்தும் திறன் இவர்களுக்கு அதிகம் இருக்கும். இருவருக்கும் பொதுவானது என்னவென்றால் சுதந்திரத்தை நேசிப்பது, புதுமையை விரும்புவது, ஒரே மாதிரி வாழ்க்கையை தவிர்ப்பது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மிதுனம் ராசியின் மனம் பறவையைப் போல பறக்க விரும்பும். திருமண யோகம், சந்தோஷ யோகம். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மன ஒத்திசைவுதான் முதல் அடிப்படை அழகு. செல்வம், அந்தஸ்து ஆகியவற்றை விட பேசிக்கொள்ளக்கூடிய துணை கிடைத்தால் இவர்களுக்கு வாழ்க்கை சொர்க்கம். அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்களின் மறைந்திருக்கும் திறமைகள் வெளியில் உடனே தெரியாத ஒரு வைர சுரங்கம் போல இருக்கும். பேசும் திறன் மட்டுமல்ல, கேட்கும் திறனும் இவர்களிடம் மிக அதிகம். ஒருவர் பேசும்போது வார்த்தைகளை மட்டும் கேட்காமல் அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் மனநிலைகளையும் உணர முயற்சிப்பார்கள். இதனால்தான் இவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் சக்தி இயல்பாகவே கிடைக்கிறது. ஒரு பிரச்சனையை நேராக பார்த்து பயப்படாமல் அதை பல கோணங்களில் இருந்து சிந்தித்து அதற்கான எளிய வழியை கண்டுபிடிக்கும் புத்திசாலித்தனம் இவர்களிடம் மறைந்திருக்கும். பல நேரங்களில் தாங்கள் எவ்வளவு திறமைசாலிகள் என்பதை அவர்களே உணராமல் இருப்பார்கள். ஆனால் வாழ்க்கை சில சூழ்நிலைகளில் அவர்களை சோதிக்கும் போது அந்த சோதனைகளே இவர்களின் திறமைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். ஒரு கூட்டத்தில் திடீரென பேச வேண்டிய சூழல் வந்தால் அவர்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களின் மனதை தொட்டு அவர்களையே ஆச்சரியப்படம் வைக்கும் அளவுக்கு வெளிப்படும். மிகப்பெரிய தோல்வி வரும் நேரங்களில் மிதுனம் ராசிக்காரர்கள் என்ன செய்வார்கள் என்றால், முதலில் மனம் குழம்பும். ஆனால் அடுத்த நிமிடமே அந்த தோல்வியை ஒரு பாடமாக மாற்ற நினைப்பார்கள். எப்படி இப்படி ஆனது என்று அழுவதற்கு பதிலாக இது என்ன சொல்ல வருகிறது என்று கேட்பது இவர்களின் தன்மை. தோல்வி இவர்களை உடைக்காது, மாற்றாக அவர்களை வேறு பாதையில் நடத்தும். சிலர் தோல்வியில் மூழ்கி சோர்ந்து விடுவார்கள். ஆனால் மிதுனம் ராசிக்காரர்கள் அதிலிருந்து ஒரு புதிய யோசனையை பிடித்து எழுந்து நிற்பார்கள். நண்பர்களிடம் பேசுவதன் மூலம் மன அழுத்தத்தை குறைப்பார்கள். சில நேரங்களில் தனியாக இருந்து எழுவது, படிப்பது, சிந்திப்பது இவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கும். தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு திருப்பம் என்று புரிந்து கொண்டால் இவர்களின் வாழ்க்கையில் அந்த திருப்பமே மிகப்பெரிய வெற்றிக்கான வாசலாக மாறும். பணம், புகழ், பெயர் பெறும் இரகசிய வழிகள் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாக்குத்திறனிலும் அறிவுத்திறனிலும் தான் மறைந்திருக்கிறது. பிறரிடம் தங்கள் எண்ணங்களை சரியாக எடுத்து சொல்ல தெரிந்தால் அவர்கள் தானாகவே கவனம் பெறுவார்கள். அதுவே புகழாக மாறும். அதே நேரத்தில் ஒரே விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்தாமல் பல துறைகளில் அறிவை வளர்த்து கொண்டால் அவர்களின் மதிப்பு உயர்ந்து கொண்டே போகும். பணம் இவர்களிடம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் செலவுக்கும் சேமிப்புக்கும் இடையில் சமநிலை தேவை. அறிவை மட்டும் சேர்க்காமல் அதை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு உதவினால் அந்த உதவி பணமாகவும் புகழாகவும் திரும்பி வரும். பேசுவது மட்டுமல்ல, செய்வதிலும் நேர்மை இருந்தால் இவர்களின் பெயர் ஒரு நம்பிக்கையாகவே மாறும். நம்பிக்கை என்றால் அது பணத்தையும் உதவிகளையும் விட பெரிய செல்வம். அதாவது மிதுன ராசியினருக்கு மதிப்பு மரியாதை உயரும் நாளாக அமைகிறது. சந்திரனின் நேர்மறை பார்வை இலக்குகளை அடைய துணை புரியும். பணியிடத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். சாதகமான மாற்றங்கள் நிகழும். உயர் அதிகாரிகளின் ஆதரவுடன் விருப்பமான பணிகளை மேற்கொள்ள முடியும். வருமானத்தை அதிகரிக்கும் முதலீடுகள் கவனம் பெறும். குடும்பத்தில் இனிமையான மாற்றங்கள் ஏற்படும். மாமியார் மருமகள் உறவில் புரிதல் அதிகரிக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அதேபோல் மிதுனம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் முழுமையாக உதவும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் நிறைவேறும். வெளிநாட்டு பயண வாய்ப்பு, பரம்பரை சொத்துக்களால் நிதி லாபம், புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு. கடின உழைப்புக்கு இனி சிறந்த பலன். ஏனென்றால் மிதுன ராசியின் 9வது வீட்டில் புதன் உதயமாகி இருப்பதால் அதிர்ஷ்டம் சாதகமாக அமையும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகள் தீர்வு காணும்.
குறிப்பாக காற்று ராசிகளான மிதுனமும் துலாமும் அறிவுசார் இணக்கத்தில் சிறந்து விளங்கும் ஜோடி. கருத்து பரிமாற்றம், விவாதம் மற்றும் சமநிலை ஆகியவை இவர்களின் உறவின் அடையாளமாக இருக்கும். மிதுனத்தின் நெகிழ்வுத்தன்மை மற்றும் துலாமின் நல்லிணக்க விருப்பம் திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்ததாக மாற்றுகிறது. மேலும் சந்திரன் மிதுனம் ராசியின் எதிரி நிலை 6வது வீட்டில் பெயர்ச்சி அடைவதால் எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலுவலக அரசியல்களில் தூரமாக இருந்து பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சளி, காய்ச்சல் போன்ற உடல் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். சேமித்த பணத்தை செலவழிப்பதை தவிர்க்கவும். பரிவர்த்தனைகளில் கவனமாக இருக்கவும் வேண்டியது மிக மிக முக்கியம். அதேபோல் மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 6வது வீட்டில் பயணம் செய்கிறார். இதனால் பணியிடம் அல்லது அலுவலகத்தில் தேவையற்ற விவாதங்கள், மன அழுத்தம் உருவாகலாம். காலநிலை மாற்றம் காரணமாக சளி, காய்ச்சல் போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. தேவையற்ற செலவுகளை தவிர்த்து பண விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். மன அமைதிக்காக சிவலிங்கத்திற்கு நீர் அர்ப்பணித்தல் நன்மை தரும் என கூறுகிறார்கள். அதிலும் முக்கியமாக அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான புதிய பாதைகள் திறக்கும். நீண்ட காலமாக நிலுவையிலுள்ள வேலைகள் முடியும். மாணவர்கள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வணிகம் செய்பவர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். வணிக முடிவுகள் நல்ல பலனை தரும். சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். ஏனென்றால் மிதுன ராசியின் 9வது வீட்டில் புதன் சூரியன் சேர்க்கையால் புதாத்திய ராஜயோகம் உருவாக உள்ளது. இதனால் இந்த ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான புதிய பாதைகள் திறக்கப்படும். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். மாணவர்கள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வெளிநாட்டுடன் தொடர்புடைய வணிகம் செய்பவர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். வணிகம் தொடர்பாக எடுக்கப்படும் முடிவுகள் நல்ல பலனை தரும். குறிப்பாக சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். நிதி ரீதியாக இந்த காலம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். வருமானம் மற்றும் சொத்துக்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருப்பதால் தடைப்பட்ட காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். திருமணமாகாதவர்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமைய வாய்ப்புகள் உள்ளது. எதிரிகள் மற்றும் அலுவலக அரசியலில் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது மிக மிக நல்லது. சளி, காய்ச்சல் போன்ற உடல் உபாதைகள் ஏற்படலாம். சேமித்த பணத்தை செலவழிப்பதை தவிர்த்து பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கை அவசியம். குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சரிப்பதால் அவர்களின் வாழ்க்கையில் மகத்தான நன்மைகள் ஏற்பட போகிறது. இந்த காலகட்டத்தில் அவர்கள் அதிகளவு செல்வத்தை குவிக்க முடியும். மேலும் அவர்களின் முதலீடுகள் அவர்களுக்கு பெரும் வெற்றிகளை தரும். அவர்கள் தங்கள் இலக்குகளை அடையும் முயற்சியில் இப்போது மிகவும் வேகமாக இருப்பார்கள். செல்வாக்கு மிக்கவர்களுடன் நெருங்கிய தொடர்பு கொள்வது அவர்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது. அங்கீகாரமும் புகழும் தேடி வரப்போகிறது. குரு பகவானின் பெயர்ச்சி உறவுகளில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வருகிறது. இந்த மாற்றங்கள் அனைத்தும் அவர்கள் வாழ்க்கையில் அமைதி மற்றும் மகிழ்ச்சிகளை கொண்டு வரும். மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதுனம் ராசிக்காரர்களின் ராசி நட்சத்திர அடிப்படை குணங்கள் என்பவை அவர்களின் உள்ளார்ந்த இயல்பை ஆழமாக வெளிப்படுத்தும் கண்ணாடி போல் இருக்கும். மிருக சீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் போன்ற நட்சத்திரங்களில் பிறந்த மிதுனம் ராசிக்காரர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனி சாயலுடன் விளங்கினாலும் அவர்களுக்குள் இருக்கும் மைய குணம் ஒன்றே, சிந்தனை வேகம். மிருக சீரிஷம் பிறந்தவர்கள் தேடல் மனப்பான்மை அதிகம். எதையும் மேலோட்டமாக ஏற்காமல் இதன் பின்னணி என்ன என்று கேட்பார்கள். திருவாதிரை பிறந்தவர்கள் பேச்சிலும் செயலும் தீவிரம் காட்டுவார்கள். உணர்ச்சியும் அறிவும் சேர்ந்து ஒரு தனித்துவமான காந்தம் போல செயல்படும். புனர்பூசம் பிறந்தவர்கள் அமைதியும் பொறுமையும் அதிகம் கொண்டவர்கள். அறிவை மென்மையாக வெளிப்படுத்துவார்கள். இப்படி நட்சத்திரத்தின் அடிப்படையில் சாயல் மாடினாலும் மிதுனம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் பொதுவானது புதிய விஷயங்களை அறிய வேண்டும் என்ற தாகம். அவர்கள் ஒரு புத்தகமாக இருந்தால் எப்போதும் புதிய பக்கங்களை சேர்த்து கொண்டே இருப்பார்கள். எந்த ராசியுடன் நல்ல பொருத்தம், எந்த ராசியுடன் சவால் என்பது மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் முக்கியமான பாடம். நல்ல பொருத்தம் பெறும் ராசிகள் இவர்கள் பேசுவதையும் புரிந்து கொள்வதையும் மதிக்கும் ராசிகள். துலாம், கும்பம் போன்ற காற்றுத்தன்மை கொண்ட ராசிகளுடன் இவர்களுக்கு இயல்பாகவே ஒத்திசைவு இருக்கும். அங்கு உரையாடல் நிற்காது, எண்ணங்கள் மேதாமல் விளக்கும். மேசம், சிம்மம் போன்ற தீ ராசிகளுடன் இவர்களுக்கு உற்சாகம் அதிகம். வாழ்க்கை சலிப்பாக இருக்காது. ஆனால் ரிஷபம், கடகம், விருச்சிகம் போன்ற ராசிகளுடன் சில சமயம் சவால்கள் வரும். காரணம், மிதுனம் ராசிக்காரர்கள் சுதந்திரத்தை விரும்புவார்கள். அந்த ராசிகள் நிலைத்தன்மையை விரும்புவார்கள். இங்கே புரிதல் இருந்தால் உறவு வலிமை பெறும். புரிதல் இல்லை என்றால் மோதல் வரும். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை சொல்லும் பாடம், நீ பேசும் மொழியை மற்றவரிடம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் வரும் முக்கிய திருப்பங்கள் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு திடீரென வரும் காற்று போல் இருக்கும். ஒரு நாள் அவர்கள் நினைத்திராத பாதையில் வாழ்க்கை அவர்களை இழுத்துச் செல்லும். வேலை மாற்றம், இடமாற்றம், புதிய உறவுகள், புதிய துறைகள் இவையெல்லாம் இவர்களின் வாழ்க்கையில் முக்கியமான திருப்பங்களாக அமையும். சிலருக்கு இளமை காலத்தில் ஒரு பெரிய திசை மாற்றம் வரும். சிலருக்கு நடுத்தர வயதில் ஒரு பெரிய முடிவு எடுக்க வேண்டிய தருணம் வரும். அந்த தருணங்களில் பயப்படாமல் இது என்னை எங்கு கொண்டு போகிறது என்று சிந்தித்தால் அந்த திருப்பமே அவர்களின் உயர்வுக்கான படிக்கட்டாக மாறும்.
மிதுனம் ராசிக்காரர்கள் ஒரு ரயில் பயணிகள் போல ஒரு நிலையத்தில் இறங்கி மறுநிலையத்தில் ஏறாவது அவர்களுக்கு புதுமை. ஆனால் அந்த பயணம் முடிவில் அவர்களை உயரமான இடத்திற்கு கொண்டு செல்லும். மிதுனம் என்ற ராசியின் ஆழ்ந்த அர்த்தம் வெறும் பெயர் அல்ல, அது ஒரு தத்துவம். மிதுனம் என்றால் இரட்டை தன்மை, இரண்டு முகங்கள் அல்ல, இரண்டு சக்திகள். ஒன்று அறிவு, இன்னொன்று அனுபவம். ஒன்று பேச்சு, இன்னொன்று சிந்தனை. ஒன்று வெளி உலகம், இன்னொன்று உள்ளுலகம். இந்த இரண்டையும் சமநிலைப்படுத்துவதே மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பயிற்சி. அவர்கள் ஒரே நேரத்தில் பேசவும் கேட்கவும் கற்றவர்கள், ஒரே நேரத்தில் கற்கவும் கற்பிக்கவும் விரும்புவார்கள். மிதுனம் என்ற சொல் மனிதன் தனக்குள்ளே இரண்டு மனிதர்களை வைத்திருக்கிறான் என்பதை குறிக்கிறது. ஒன்று கேள்வி கேட்கும் குழந்தை, இன்னொன்று பதில் சொல்லும் பெரியவர். இந்த இரண்டு மனிதர்களும் இணைந்து செயல்படும் போதுதான் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுமை அடைகிறது. மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை முடிவு செய்தி என்னவென்றால், உன் வார்த்தை உன் விதி. அவர்கள் பேசும் வார்த்தைகள் தான் அவர்களின் உலகத்தை உருவாக்கும். நல்ல வார்த்தை சொன்னால் நல்ல உலகம், தீய வார்த்தை சொன்னால் குழப்பமான உலகம். அதனால்தான் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை சொல்லும் பெரிய ரகசியம் வார்த்தையை ஆயுதமாக அல்ல, ஒளியாக பயன்படுத்துவது. அறிவை காட்டிக்கொள்ள அல்ல, வழிகாட்ட பயன்படுத்துவது. அப்போது மிதுனம் ராசிக்காரர்கள் ஒரு மனிதராக மட்டுமில்லை, ஒரு இயக்கமாக, ஒரு ஒளியாக, ஒரு பாதையாகவே மாறுகிறார்கள். ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்களின் கர்ம பாடங்கள் என்பது அவர்கள் இந்த வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆழ்ந்த வாழ்க்கை தத்துவம் போல இருக்கும். பிறரை புரிந்து கொள்ளும் திறன் இவர்களிடம் அதிகம் இருந்தாலும் தங்களை புரிந்து கொள்ள அவர்கள் சில நேரங்களில் மறந்து விடுவார்கள். அதனால்தான் இவர்களின் கர்ம பாடம் உன் வார்த்தையே நீயே முதலில் கேள். மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் இவர்களே தங்களுக்குள் எழும் குழப்பங்களை கவனிக்காமல் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். இந்த வாழ்க்கையில் மிதுனம் ராசிக்காரர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது பொறுமை, நிலைத்தன்மை, ஒரே விஷயத்தில் ஆழமாக இறங்குவது. பல விஷயங்களை மேலோட்டமாக தொடுவது இவர்களின் இயல்பு. ஆனால் வாழ்க்கை அவர்களுக்கு சொல்லும் பாடம், ஒரு விஷயத்தை முழுமையாக முடித்தால்தான் உன் அறிவு பூரணமாகும். அதனால்தான் இவர்களின் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அது தண்டனை அல்ல, பயிற்சி. அந்த பயிற்சியை புரிந்து கொண்டு நடந்தால் கர்ம கடன் குறையும், வாழ்க்கை சீராகும். சரி, உங்கள் ராசி நட்சத்திரம் உங்களை உயர்த்தட்டும். அதற்கான வழிகாட்டி நம்ம சேனல் தான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.